வெல்கம் டு தமிழா. இன்றைக்கி பொன்னாங்கண்ணியை வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது என்னதுன்னா கடைஞ்சி தர்றது புளிச்சக்கீரை போல் இதையும் கடைஞ்சி சாப்பிட்லாம். அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். பேர்லேயே பொன்னாங்கண்ணி கீரை, பொன் போன்ற மேனியை உடையது பொன்னாங்கண்ணி கீரை. நிறைய சத்து கிடைக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வீட்டிலே கீரையை முளைக்க வச்சுருந்தோம். அதை அறுத்து நாங்கள் இப்போ பயன்படுத்தி செய்ய போகிறோம். இதை எளிமையானது. வீட்டிலே அந்த செடியை இலையை மட்டும் பிச்சுட்டு அந்த தண்டு பகுதியை முளைக்க வச்சிங்கன்னா தன்னால் முளைஞ்சிடும். இதை வச்சு தான் இப்போ நம்ம கடையிறதை பயன்படுத்தி செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் வைட்டமின் ஏ, பி, சி 3 வகையான சத்துக்கள் அடங்கி உள்ளன. இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். இந்த கீரையை நீங்கள் கடைஞ்சி கொடுக்கறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம இப்போ கீரையை பிச்சாச்சு. கீரையை உருவிக்கிங்க, தண்டு தனியாக கீரை தனியாக உருவிக்கிங்க. கீரை தனியாக தண்டு தனியாக உருவினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியை விட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோம் இந்த கீரையை. ஏன்னா கீரையில் மண் எல்லாம் இருக்கும். நீங்கள் தண்ணியை விட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப சுத்தமாகிடும். மண்ணெல்லாம் அடியில் தங்கிக்கும். 2-3 வாட்டி க்ளீன் பண்ணிக்கிங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுக்கிங்க. கீரைக்கு தக்கன நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ கீரை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மீடியமாக தண்ணி வச்சுக்கிங்க. தண்ணி சட்டியில் ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு 3 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் போட்டுக்குங்க. அடுத்து தக்காளி, பூண்டு. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் கீரைக்கு ஏற்ற மாரி குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கீரை ஆட் பண்ண போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரை நம்ம சட்டியில் போட்டுறோம். பொன்னாங்கண்ணி கீரை சட்டியில் போட்டுக்குங்க. ஒரு கிண்டிக்கிங்க சட்டியில். கிண்டிட்டு நீங்கள் மூடி வைக்க வேணாம். ஏன்னா மூடி வச்சிங்கன்னா கீரை கருத்துடும். ஸோ நீங்கள் மூடாமையே நீங்கள் கீரை வேக வச்சிங்க. பாருங்கள், கீரை ஓரளவு வெந்துருச்சு. வெந்துச்சா என்னென்னு அப்போ செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் நல்லா கீரை வெந்தது தெரியுதா? வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிக்கிங்க. சட்டியை இறக்கி வச்சுட்டு தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி வச்சுக்கிட்டு, கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி இழுத்துக்குங்க. தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் வேணால் தண்ணி பற்றலாம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துன தண்ணியை மத்து வச்சு நம்ம கடைஞ்சிக்கிறோம். கீரையை நல்லா கடைகிறோம். உப்பு நமக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு அதிலே கடைஞ்சிருங்க. கீரையை கடைஞ்சிட்ட அப்புறம் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிற கரண்டியால் நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுக்கிங்க.
நல்லா சூடானதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தாளிக்க கரண்டியில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட போகிறோம். அதில் கடுகு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை மிளகாய் போடுறோம். பட்டை மிளகாய் எண்ணெயில் காஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதிலே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு கீரையில் கொட்டிடுங்க. கீரையில் கொட்டிட்டு ஒரு ரெண்டு கடை கடைஞ்சிருங்க. இப்போ கடைஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீரை வந்து சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கீரை கடைஞ்சிங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.